ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு பாட்டோட ஆக்டிவ்மெண்ட் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட அப்படி பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் பெயிண்ட் தங்க முடியாமல் நம்மகிட்ட இப்போ வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. கட்டி க்ரை பண்ணபடி அழுதுகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜொங்கு கடை பிளேஸில் இருந்தபடி நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா டாக்டர் கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆகி டேக்கிட்ட க்ளோஸாக வந்து டேயை நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ டே தான் பெயின் தாங்க முடியாமல் கட்டிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக டாக்டரு எங்கேயா அடிபட்டுருக்குங்கிற மாரி கேட்குமோ, ஆமாம் ஹிப்பு கிட்ட நல்லா வீங்கிருக்கு பாருங்க டாக்டர், அந்த பிளேஸ் தான் அப்படிங்கிற மாரி மிமாம் சொன்னான். சரி நான் செக் பண்ணி சொல்கிறேனுங்கிற மாரி கரெக்டாக அந்த ஹிப்பு கிட்ட அவர் 2 ஃபிங்கரை வச்சு டச் பண்ணுவார். இங்கே வலிக்கா அங்கே வலிக்கானுங்கிற மாதிரி டச் பண்ணுவான். ஹா வலிக்குது வலிக்குது மிமாம் வலிக்குது அங்கே ஹேண்ட்ஸை வைக்க சொல்ல அடிக்க ரொம்ப வலிக்குதுங்கிற மாரி டே பயங்கரமாக கட்ட அறிவு கிட்ட டாக்டர் அவன் தான் வலிக்குதுன்னு கட்டிகிட்டு இருக்கானே, ஏன் உனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் கட்டவும் டாக்டர் ஷாக் ஆகி ஜேகப்பை நோட் பண்ணா. அடாண்ணா ஜேகப் சொல்கிறது கரெக்டு தான், அவன் வலி தாங்க முடியாமல் தானே கட்டிகிட்டு இருக்கான். அந்த பிளேஸில் வீங்கி இருக்கிற பிளேஸில் ஹேண்ட்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலிக்கான்னு கேட்டால் வலிக்காமல் என்னடா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஓயன் இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு டாக்டர் இன்னொரு போர் மாதிரி ஷாக் ஆகி, என்ன பேசுகிறீங்க டாக்டர்னா அப்படி தான் செக் பண்ணுவாங்க, நீ செக் பண்ணதெல்லாம் போட்டோம் பாட்டாலே தெரியல அங்கே டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு, சும்மா இட்டாட்டு மெடிசனை கொடுத்துட்டு போ, அவன் பெயின் தாங்க முடியாமல் கட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் மெடிசனை கொடுத்துட்டு போகணுமா, நான் டாக்டரா நீங்கள் டாக்டராடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மறுபடியும் டேயோட ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுவேன்டா. டேய் அவன் கத்துனா உன்னை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொன்னான். டேய் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா இங்கே 2 போகணுமாடா, பாருங்கள் டாக்டர் பாருங்கள், என்ன அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறீங்களா இல்லை சின்ன டேப்லெட் கொடுத்தா போட்டுமா, நீங்கள் கொடுத்த உடனே அது சரியாயிரும்ல, நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அந்த வீக்கம் போயிரும்ல அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கேள்வி கேட்க டாக்டர் டென்ஷன் ஆகி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா பார்க்காண்டாமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நாங்கள் எதுவுமே பேசலை, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். ஆமாம் இப்போ என்னமோ பண்ண போகிறீங்களே, இது டேய்க்கு வலிக்காதுல்ல, டேய் வாய முடங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிம்மம் டென்ஷனானா டாக்டர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி டேக்கிட்ட பொறுமையாக வந்து உட்காந்துட்டு, இந்த பிளேஸ் வலிக்குதா அந்த பிளேஸ் வலிக்குதா ரொம்ப பெயினாக இருக்குதா அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட இந்த மாரி அந்த ஹிப்பை ப்ரெஸ் பண்ண பொசிஷனில் கேட்டால் டே பெயின் தாங்க முடியாமல் இப்போ பயங்கரமாகவே கற்று வர இந்த மாதிரி கிட்டேனா சொங்குக்கு டென்ஷன் ஆகி டாக்டரோட ஹெட்லேயே கண்ணை வச்சுட்டு வரும். இந்த மாதிரி கண்ணை வச்சுட்டு பட்டுட்டு பாய்ஸஸ் எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆக்கா ஜங்குக்கு கோவப்படுத்திட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சிரித்தபடியே ஜங்குக்கு நோட் பண்ணோம். டாக்டர் ஷாக் ஆகி, என்ன தம்பி பண்ணுற, கன்னை எங்கடா கொண்டு வச்சுருக்கேங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால், அதான் அவன் வள்ளிக்கிட்டு ஹேண்ட்ஸ் அங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணாடன்னு கத்திக்கிட்டு தானே இருக்கிறான், காதில் விழவே இல்லையா, நீ டாக்டர் தானே மட்டும்ல, டாக்டருக்கு ஒழுங்காக படிச்சியா இல்லை ஃபேக்கா டாக்டர்னு சொல்லிட்டு இந்த வெள்ளைக்கோட்டை போட்டுட்டு சுற்றுறியா, ஐடி எடு அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம மிம்மம் டென்ஷன் ஆகிட்டே அவ்வளோ வேறு ரூமை விட்டு வெளியே போங்கடா, ட்ரீட்மெண்ட் பார்க்க விடுறீங்களாடா, டே சொங்குக்கா கன்னை எங்கடா வச்சுருக்கேன், அம்மா அவன் ஏமாட்டுறான், அவன் டாக்டர் கிடையாது, என்கிட்டே வந்து வலிக்குன்னு கத்திட்டு இருக்கான், அவன் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விளாண்டுட்டு இருக்கான், நீ டாக்டர் தானடா மட்டும் அப்படிங்கிற மாரி இப்போ நீ டாக்டரா இல்லையானுங்கிறது இப்போ சொல்கிற அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் டாக்டர் தான்டா என்னை ட்ரீட்மெண்ட் பார்க்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டாக்டர் பையிட்டிலேயே மிம்மாம நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு மேம் எதுக்கு உங்கள் சடன்லாம் இவ்வளோ வியாடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அவ்வளோ பேர் ரூமை விட்டு வெளியே போங்கடா, ஒன்னடா முதல்ல சொல்கிறேன் சொங்கு, கன்னை எடுத்துகிட்டு முதல்ல ரூமை விட்டு வெளியே போம், நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம்ல, போடா மண்டல அவ்வளோ பேர் வெளியே நொய்யின்னு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க, போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாரி கேட்டவும் எல்லாருமே எப்படி ரூமை விட்டு வெளியே போனால் இப்போ கரெக்டாக நம்ம டேட்டை மறுபடியும் க்ளோஸாக வந்து, டேய் தம்பி கத்தாதாடா, நான் ட்ரீட்மெண்ட் தாண்டா பார்க்க வந்துருக்கேன், எங்கே அதிகமாக பெயினாக இருக்குன்னு தெரிஞ்சாடாண்டா, உனக்கு போன் எங்கேயாவது ப்ராக்சராக இருக்கான்னு எனக்கு தெரியும், கத்தாதானே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு திரும்பவும் டேயோட அந்த வீங்கிருக்க பிளேஸில் ஹேண்ட்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணபடி எங்கேயாவது ரொம்ப பெயின் இருக்கானுங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும், டே இப்போ கத்தலாம் செய்யலை மவுட்டை கிரிப்பாக கடித்தபடி பெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணபடி இருக்கிறாரு. என்ன ஜொங்கு கன்னை எடுத்து டாக்டரோட ஓர்கட்லேயே வச்சுட்டார்ல, அந்த மூமெண்ட்டில் டீட்டை கிரிப்பாக கடிச்சபடி ஹேண்ட்ஸை கிரிப்பாக முறுக்குனபடி பெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணபடி அங்கடானுங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு
ரொம்ப பெரிய அடிலாம் இல்ல. ஆனா இது ஒரு மாரி உழுக்கு மாரி புடிச்சிருக்கு. இந்த மாரி எப்படி ஹிப்ல கரெக்ட்டா அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. லெக்ல படும், ஃபீட்ல படும், இல்லாட்டி ஹேண்ட்ஸ்ல படும், கழுத்துல படும். ஹிப்ல எப்படி வந்துச்சுங்கிற மாரி டாக்டர் டவுட்லயே கேட்டுட்டு, இந்த மெடிசன போடுங்க. இது ரொம்ப ஜில்லுன்னு ஒரு மாரி ஃபீல் தான் ஆகும். ரொம்ப பெயின் அவனுக்கு ஆகாது. நான் ஜஸ்ட்டு இந்த பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறேங்கிற மாரி, ஒரு இன்ஜெக்ஷன் போடவும், அப்படியே அமைதியா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அந்த மூமெண்ட்டுக்கும் கத்தி கத்திரி அழுதுருப்பார்ல அந்த மூமெண்ட்லேயும் டயர்ட் ஆகி அப்படியே இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஸ்லீப் ஆனான். அந்த ஆயில்மெண்ட்டை இவர் எழுந்ததுக்கப்புறம் அவரோட ஹிப்பில் அந்த ப்ளேஸ்லாம் லைட்டாக போட்டு விட்ருங்க. இந்த மெடிசன் மட்டும் போட்டுருங்க, மற்றபடி ஒன்றும் ஆகாது, நார்மல் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். டாக்டரும் இம்மாவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத வாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹாலில் உட்காந்துருப்பாங்களா இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஜங்குக் தான் கரெக்டாக ஜிமினா கிட்ட வந்துட்டு, ஜிமின் சொல்லு ஜங்குக். ஆமாம், காலேஜிலேருந்து உங்கள் 2 பேரையும் ஹவுஸில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் அப்போல்லாம் ஹிப்பில் அடிப்படலையே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஜங்குக் என்ன ஆச்சுன்னு சொன்னேன். எனக்கு நல்லா தெரியும், காலேஜிலேருந்து ஹவுஸ்க்கு வர சொல்ல ரொம்ப நார்மலாக வேண்டாம். ஹவுஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்குறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ், என்ன மறைக்க பார்க்குறேன், இங்கே என்ன நடந்துச்சு, எதை நீ மறைச்சிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு ஜிமீன், இன்றைக்கே நீ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேயே சொல்லி அதை கிளியர் பண்ணாதான் நாளைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகாது. இல்லைன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி மறைக்கிறது அப்படியே சின்ன ஒர்க்காக இருக்கிறது பெரிய ஒர்க் ஆகும். அப்புறம் அது ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு விட சொல்ல, நான் ஸ்டார்டிங்லேயே இதை உங்ககிட்ட சொன்னோம்லங்கிற மாதிரி சொல்லி க்ரை பண்ணுறது பிரோஜனம் கிடையாது. இங்கே என்ன நடந்துச்சு, ஜங்குக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கான், காலேஜிலேருந்து வர சொல்ல நார்மலாக தான் வேண்டானா, அப்போ ஹவுஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு நம்ம ஜிமினா பிடிச்சி திட்டுறதை பார்த்துட்டு ஜிமினாவும் திங்க் பண்ணி பார்க்குறாரு. இன்றைக்கி சின்ன ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் நாளைக்கு அது ஒரு பெரிய விஷயமா மாறிடும். அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்கிறத விட இப்போவே சொல்லிடுறது தான் கரெக்டுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நாங்கள் 2 பேரும் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராக சொல்ல அந்த மேடு தான் இந்த மாதிரி பண்ணானுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா கரெக்டாக சொல்கிறாரு. தான் அந்த சோப்பு வாட்டரில் ஸ்கிப் ஆகி வெளில போகிற மூமெண்ட்டுக்கு ஹெட்டு அந்த படிக்கட்டில் அடிப்படாத அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸை ஃப்ளோரில் ஊனியிருந்தான், இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு சோப்பாவை க்ரிப்பாக பிடிச்சிருந்தான். அவன் நின்ன பொசிஷனே கொஞ்சம் கஷ்டமான பொசிஷனில் தான் நின்றுட்டு இருந்தான், கீழே விழக்கூடாதுன்ட்டு. அதில் தான் ஏதோ உழுக்கு மாதிரி ஹிப்பில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி சொன்னான். ஜங்குக் டென்ஷன் ஆகி நேராக கிச்சனை பட்டு போனால் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணப்படியே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே கிச்சனுக்குள்ள என்றானா அந்த மேடு தான் ஹாப்பினஸில் உட்காந்துருக்கல, ஹாப்பினஸ்லேயே ரொம்ப அமைதியாக ஜாலியாக இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கும் பாய்ஸஸும் வந்ததை பார்த்துட்டு அந்த கேர்ள் கொஞ்சம் ஷாக் ஆகி என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். வந்த வேகத்துலேயே அந்த கேர்ளோட நெக்கை க்ரிப்பாக பிடிச்சி இருக்குனபடி ஃப்ளோர்லேருந்து நம்ம ஜங்குக்கு மேலே தூக்கிடுவார். என்னடி நினச்சிட்ருக்க நீ, என்ன நினச்சிட்ருக்க, என் மாமா அன்னைக்கு உன்னை பனிஷ் பண்ணியும் உனக்கு அப்போ பிரெயின் ஒழுங்காக ஒர்க் ஆகலையா என்ன, என்னோடய ஒய்ஃபை நீ அந்த மாதிரி பார்க்க சொல்லி உன்னை டவுட்டு நான் பண்ணணும்னு திங்க் பண்ணேன். பட் அந்த பிளேஸில் என் மாமா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி திங்க் பண்ணால் ஏன் ஒய்ஃபையே இந்த மாதிரி சோப் வாட்டரை கவுட்டு விட்டு எந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணலான்னுக்குற அப்படிங்கிற மாதிரி நெக்க பிடிச்சி இருக்குன்னா, இல்லை பாஸ் நான் எதுவுமே பண்ணலை பாஸ், தெரியாமட்டா அந்த மூமெண்ட் நினச்சி என்ன நம்புங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கக்கூடாது, இதே பிளேஸில் உன்னை கீல் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருங்கிற மாதிரி ப்ரேட் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஜங்குக்கு அப்படி ஃப்ளோர்லேருந்து மேலே டூக்குன பொசிஷனில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு அவள் ப்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். டாக்டர்கிட்ட பேசினபடியே நம்ம மெம்மம் வெளியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கா மாமன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த கேலை அப்படி தூக்கிட்டு இருந்த பொசிஷன்லேயே புஷ் பண்ணி டல்னு விகட்டில் அவள் கொஞ்சம் தூரமாக போய் விழுந்தா, இதாண்டி உனக்கு லாஸ்ட்டு வார்னிங், ஒழுங்காக ஒர்க்கை மட்டும் பார்க்கலன்னு வச்சுக்கோ, இந்த ஜங்குக்கு நீ வர மாதிரி பார்க்க வேண்டிகிட்டு இருக்கோம். உனக்கு இது லாஸ்ட்டு வார்னிங், இன்னொரு டைம் என் பேபி கிட்ட ஏதாவது ப்ளே பண்ண ஏதாவது ஒன்று ஆச்சுங்கிற மாதிரி உன்னோட நேம் அதில் வந்துச்சு, இந்த ஜங்குக்கு நீ வர மட்டும் பார்க்க வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு வார்னிங் கொடுத்த பொசிஷன்லேயும் ஹேங்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணிவிட்டு மாமுக்கு இங்கே இருந்த மூமெண்ட் எதுவும் தெரியாண்டா,
அவங்கவுங்க ஒர்க்கு பண்ணுற மாரி போய் ஹாலில் உட்காருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க சோஃபாவில் வந்துட்டு உட்காண்டா மிம்மாம் அப்படியே பேசின பொசிஷன்லேயே கீழே இறங்கி வந்து டாக்டர் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு பாய்ஸஸ் எல்லாருக்கும் டின்னரை கூட்டு முடிச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு எழுந்து போகிற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இந்த ஃபுட் எடுத்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் சாப்பிட்டுட்டேன் மேம் உனக்கு இல்லைடா டேக்கி அவன் மெடிசன் கொடுத்த மூமெண்ட்டில் ஸ்லீப் ஆகிட்டுருக்கான் எப்படின்னு ஒரு 1/2 ஹவரில் எழுந்துப்பான் அவன்கிட்ட ஃபுட்டை சாப்பிட வச்சுட்டு அங்கே மெடிசன் இருக்குது அடையும் போட வச்சுடு ஓகேயா அப்புறம் ஒரு ஆயில்மெண்ட் வேறு இருக்குது அடையும் லைட்டாக போட்டு விட்ருமா போட்டு விடு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி மீமாம் சொல்கிறது கேட்டு சரி ஓகேங்கிற மாரி ஃபுட்டை வாங்கின பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக் நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் இப்போ அப்படியே நம்ம டேட்டா ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டு இருப்பாரா இந்த மாதிரி ஸ்லீப் ஆகிட்டு இருந்தா அந்த ஹவுஸுக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜான் டாட் என்ட்ராகிறாரு. என்னாச்சு டேக் என்னாச்சு வச்சுச்சோ என்ன ஹிப்பில் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குது டேக்கு என்னாச்சு உன் மாமிகிட்ட பாட்டுட்டு ரொம்ப அமைதியாக இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி டேடு ரொம்ப பதட்டமாகிறத பார்த்துட்டு அது ஏதோ சின்னதாக அடிபட்டிருக்கு டாடு சின்னதாக அடிபட்டிருக்கா டே என்ன நினச்சிட்டு இருக்கடா உன் மாமி இப்படிடா இவ்வளோ நார்மலாக இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க உன் மாமிக்கு இது தெரியுமா தெரியாதா தெரியும் மாமுக்கு தெரியுமா என்ன நினச்சிட்டு இருக்க ஜொங்கு நம்ம ஹவுஸில் உன் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரியா இருக்குது என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத எதுவுமே தெரிஞ்சிக்காம அது ஒன்றா ஆகாதுங்கிற மாரி சொல்லிகிட்ருக்கேன் ஜொங்குக் டேக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது ஜிமினோட பேரண்ட்ஸ் தான் அவனை சைல்ட்லேருந்து வளர்த்துட்ருக்காங்க டேயை பார்த்தோன்னே மாமுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டான் அவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்லாம் கேட்கல டேயை மேரேஜ் பண்ணி தருவீங்களாங்கிற மாரி கேட்டு இந்த ஹவுஸுக்கு உன் மாம் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க டே மேலே அந்தளவுக்கு ஒரு லவ் உன் மாமுக்கு இருக்குது டே அந்தளவுக்கு பிடிக்க போயிட்டான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு இது ரொம்ப டவுட் ஆகுது இந்த மாதிரி டேக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவள் கண்டிப்பாக சும்மா நார்மலாக இருக்க மாட்டாளே ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருப்பாளே உன் மாமி இங்கே இருக்கிற யாரையும் பனிஷ் பண்ணலையா ஏதோ தெரிஞ்சிச்சா அது எதுவும் தெரியல அவன் மவுட்டை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்கிறான் அது காலேஜில் தான் அடிபட்டுச்சுங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக் ஜான் டாட்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து இங்கே பாரு ஜொங்குக் சரி இது ஃபஸ்ட் டைம் எனக்கு 2 நாளில் இதை எப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுரு இங்கே பாரு ஜொங்குக் உனக்கு தான் நான் அவனை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவனை நீட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவனுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது ஜிமினாவோட ஹவுஸில் ஜிமினாவோட பேரண்ட்ஸோட கேரிங்லேயும் லவ்லையும் வளர்ந்து வந்துருக்கான் அவன் நம்ம ஹவுஸ்க்கு வந்துருக்கான் அவனுக்கு எப்போதுமே தனக்கு பேரண்ட்ஸில் நம்ம சிங்கிள் பர்சனுங்கிற ஃபீல் வரவே கூடாதுன்னா ஓ மாம் உங்களை விட அதிகமாக அவன்கிட்ட அவ்வளோ கேரிங்கை காட்டிகிட்ருக்காங்க இது நம்ம ஹவுஸ் அவன் உன்னோட ஒய்ஃப் உன் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துருக்கு நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மட்டும் இல்லை டேயை நீ ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும் அது உன்னோட பொறுப்பு புரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மூமெண்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி சொன்ன பொசிஷன்லேயே ஜான் டாட் நேராக மிம்மம் கண்டிப்பாக ரூமில் தூங்க மாட்டா புலம்பிக்கிட்டே தான் இருப்பா அவளை போய் சமாதானப்படுத்தணுங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போனால் ஜொங்குக்கு அப்படியே டே பக்கத்தில் பொறுமையாக பெட்டில் உட்காந்த பொசிஷன்லேயே டேயோட ஃபேஸை நோட் பண்ணப்படி உனக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்லையா அதானே எனக்கு சின்னதாக டவுட் இருந்துச்சு எங்களை தாண்டி உன் மேலே என்ன என் மாம் ரொம்ப ஒரு மாடி கேரிங்க எப்போ பட்டாலும் என்ன டேனுங்கிறாங்கங்கிற மாரி குட்டியாக ஒரு டவுட் வந்துச்சு என் மாமுக்கு நீ ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்டா உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுமா பார்த்துக்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி டே நோட் பண்ணபடியே இருந்தான் கரெக்டாக ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம டே அப்படி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜொங்குக்கு பெட்டில் உட்காந்துருக்கிட்ட பார்த்துட்டு டக்குன்னு பெட்டில் இருந்து உட்காந்துக்கிட்டான் என்னாச்சு அது ஹஸ்பண்ட் போ ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிட்டு வந்து ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி டே போய் ஃபுட்டை சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சதோட மெடிசன் எடுத்து ஜொங்குக்கே கொடுக்குறாரு அந்த மெடிசனையும் போட்டுக்கிறாரு இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம டே வந்து அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணலான்ங்கிற மாதிரி படுக்க போனால் ஆயில்மெண்ட் யார் போடுறது ஆயில்மெண்ட்டு போடணும்ல ஆயில்மெண்ட் மாம் போட சொன்னாங்க சரி டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணு டிஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொன்னேன் அதை நானே போட்டுக்கிறேனே பாயை மூடிட்டு டிஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொன்னால் ரிமூவ் பண்ணுனேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து டேயோட டிஷர்ட்டை அவரே ரிமூவ் பண்ணவும் டே ஷாக் ஆகி ஜொங்குக்கு அப்படியே நிமிந்து பார்த்தான்
பெட்டில் படு. ஆ இதுக்கு டிஷர்ட்டை இங்கே பாரு, ஆயில்மெண்ட் போட்டதுக்கப்புறம் என்ன டிஷர்ட்டை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுக்க போறியா? அமைதியாக படுறா அப்படிங்கிற மாரி பெட்டில் படுக்க வச்சுட்டு டேயோட ஹிப்பில் அப்படியே அந்த ஆயில்மெண்ட்டை போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் டேக்கு ஹேண்ட்ஸ் வைக்க சொல்ல ரொம்ப லைட்டாக பெயின் இருக்கும். ஆனால் அந்த மெடிசன் ரொம்ப ஒரு மாதிரி ஜில்லுன்னு பெயின் ரிலீஃப் ஆகிற மூமெண்ட்டுக்கு டே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இது ஜங்குக்கு நோட் பண்ணபடி அந்த அடிப்பட்ட பிளேஸில் மட்டும் ஆயில்மெண்ட் போட்டபடியே டேக்கு பக்கத்துலேயே பொறுமையாக பெட்டில் வந்து படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா டே அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகி ஜெஸ்ஸாக கவர் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா அமைதியாக ஸ்லீப் பண்ணணுங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை டமாட்டே நோட் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கை நோட் பண்ண பொசிஷன் அந்த மூமெண்ட்லேயே ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். கொஞ்சம் அந்த வீக்கம் இப்போ நார்மலாக இருக்கும். டே கொஞ்சம் நார்மலாக எழுந்து நடக்கலாம் ஆரம்பிச்சிருப்பார். இப்போ அவர் காலேஜுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஜங்குக்குமே அவர் ஒரு பிஸ்னஸ் ஒர்க் விஷயமா ஒரு கம்பெனி மீட்டிங்க்காக கிளம்பிட்டு இருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம வீமினுமே அவங்க காலேஜ் ஸ்டடியை முடிச்சுட்டு ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்படியே ஒரு 1 வீக் மூவ் ஆன் ஆகுது. இப்போ 1 வீக் கழிச்சு தான் ஒரு கம்பெனி மீட்டிங் டென்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த மாதிரி டென்ட் எடுக்கிற போன பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு எனிமி பர்சன்ட் இருப்பான். அவன் நம்ம ஜங்குக்கு மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறான். இந்த மாதிரி நோட் பண்ணால் பாய்ஸஸ் எல்லோரும் அப்படி லைனாக வந்த பொசிஷன்லேயே ஆரம்பு, ஜின்னு, நம்ம ஜேகோப்பு, ஒயனு, அப்புறம் நம்ம ஜங்குக்கு, சுகானுங்கிற மாரி எல்லாருமே ஃபஸ்ட் ரோடில் அப்படி லைனாக உட்காருவாங்களா. அந்த மாதிரி உட்காண்டா இந்த டைம் டென்ட்ரு உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பர்சன்ட் நக்கலாக ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே நம்ம பாய்ஸஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. எத்தனையோ டைம் இந்த மாதிரி தான் நீ திங்க் பண்ணிகிட்டு இருந்த. பட்டு எல்லா டைமும் மாதிரி நாங்கள் தான் எப்போ வின் ஆகும். இந்த டைம் நீ இங்கே 2 ஏமாந்துட்டான் போடுற கான்ஃபிடென்ட்டோட வந்துருக்க பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே நக்கலை அவனை பார்க்குறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஐ கான்டாக்ட்லேயே இப்படி திட்டுன பொசிஷன்லேயே இருந்தால் இப்போ அப்படியே டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. யார் இதில் கம்மி அமௌண்ட்டில் ப்ராஜெக்டை செஞ்சு கொடுக்கணுங்கிறாங்களோ அவங்களுக்கு தானே டெண்டர் கொடுப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தரோட அந்த டெண்டர் பேப்பர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நம்ம பண்ண ஸ்கோர் அமௌண்ட்டு கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஒரு 3 டெண்டர் கோடி இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு அதில் 3ஆவது பிளேஸில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நான் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜான் குரூப் ஆஃப் கம்பெனி 3ஆவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆகி அப்படியே அவங்க ஐஸில் ஐ கிளாஸ்லாம் மாட்டி கெத்தாக உட்காந்துருந்துருப்பாங்க. அந்த பிளாக் கலரில் இருக்கிற கிளாஸை கலட்டின பொசிஷன்லேயே என்ன இது 3ஆவது பிளேஸில் இருக்கும், நம்ம அந்த மாதிரி 3ஆவது பிளேஸில் இருந்துட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக அப்படியே நம்ம அந்த பர்சன் தான் எனிமி தான் அவன் அப்படி நக்கலை சிரித்தபடி டெண்டர்டா உங்களுக்கு கிடைக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நக்கலை சிரித்தபடியே இருந்தான். 2ஆவது பிளேஸில் இந்த பர்சனோட கம்பெனி நேமை சொல்லவும் பாய்ஸஸ் ரொம்ப ஷாக் ஆகி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் அந்த பர்சனுமே ரொம்ப ஷாக். ஏன்னா அவன் கொடுத்துருக்க டெண்டர் ஸ்கோர் அமௌண்ட்டே 2ஆவது பிளேஸில் இருக்குது. அப்போ 1ஆவது பிளேஸில் எந்த கம்பெனி ஸ்கோர் பண்ணியிருக்குங்கிற மாரி 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கான பொசிஷனில் இருந்தான். இப்போ இந்த டெண்டர் யாருக்கு கொடுக்க போகிறோங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் பேப்பரை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜான் குரூப் ஆஃப் ஜங்குக்கு இந்த டெண்டர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட கம்பெனி நேம் இது ஜங்குக்குன்னு கம்பெனிஸ் இருக்கும்ல, அதனால ஜங்குக்கோட நேமில் ஜங்குக்கோட கம்பெனி குரூப் ஆஃப்க்கு கொடுக்குறோங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப டென்ஷனில் ஐ கிளாஸை கலட்டியிருப்பாங்கல்ல அதை திரும்பவும் ஐஸில் வேறு பண்ணபடி என்னடா என்ன எங்களை தோக்கடிச்சலாம் நினச்சிட்டியா, எப்படினாங்களும் நாங்கள் வின் பண்ணிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக அந்த பர்சன்ஸை நோட் பண்ண பொசிஷன்லேயே அந்த டென்த் பேப்பரில் சைன்லாம் வாங்கின பொசிஷன்லேயே பாய்ஸஸ் எல்லோரும் அங்கேருந்து எழுந்து போனால் ஜங்குக்குமே இங்கே நடக்கிற மூமெண்ட்டுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டார். நம்ம பாய்ஸஸ் தான் மொத்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ரோபோ மாடி தான் இருந்திருப்பார், ரோபோ மாடி தான் எழுந்து போயிருந்திருப்பார்.
அந்த மூமெண்ட்டில் அவன் டென்ஷன் ஆகி நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உண்மை தானே, ஆ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக தானே இருந்துச்சு. அப்படி இருக்க சொல்ல எப்படி இது எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு, எப்படி சேஞ்ச் ஆச்சுங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக கம்பெனியில் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ரு ஆகுறாரு. கரெக்டாக சிஓ ரூம்குள்ளே தான் மெயினாக ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கும். அங்கே தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த மோமெண்ட்டுக்கு சிஓ ரூம்குள்ளே சிஓ ஜோன் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓ நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் சிஓ சீட்டில் உட்காந்தபடி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு எப்படி ப்ராஜெக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ண அமௌண்ட் எப்படி மிஸ் ஆச்சு, அவன் நம்மளோட ₹1 தான் கம்மி பண்ணியிருக்கான், எப்படி நம்மளோட ஸ்கோர் அமௌண்ட் வெளியே போச்சுங்கிற மாதிரி பாய்ஸஸை பார்த்து இந்த மாதிரி கேட்க, இதை கேட்டு பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி, இங்கே பாரு ஜங்குக், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எங்களுக்கே அது ஷாக்காக இருக்குது. நம்ம ஸ்கோர் பண்ண அமௌண்ட் எப்படி அந்த பிளேஸில் மூவ் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. ஃபைல் மற்றும் பேப்பர்ஸ் ஃபைல் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணது நானும் ஜின்னும் சேர்ந்து தான் அந்த ஃபைல்ஸை மொத்தத்தையுமே ரெடி பண்ணோம். அப்புறம் நாங்கள் அதை சுகா கிட்ட கொடுத்துருந்தோம். சுகா தான் அதில் சைன் பண்ணி சீல்லாம் வச்சு நீ சுகா தான் அந்த பிளேஸில் கொண்டு அதை சப்மிட் பண்ணியிருக்கணும். பட் அதை நம்ம சுகா சப்மிட் பண்ணலங்கிற மாதிரி சுகா சொல்லவும், அப்போ யார் அங்கே 2 எடுத்துகிட்டு போனது, இங்கே பாரு ஜோங்கோ, என்கிட்ட தான் நீ சப்மிட் பண்ணுற ஒர்க்கை கொடுத்துட்ட, பட் நான் சப்மிட் பண்ண போகிற டயத்தில் நீ கால் பண்ணி மஃபியா ஒர்க்கில் ப்ராப்ளம், ஒரு ட்ரக்கு எனிமீஸ் எல்லாம் ஹைஜாக் பண்ணியிருக்குது, அந்த பிளேஸில் போய் நம்ம ட்ரக்கை சேவ் பண்ண சொல்லி நீ எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க்கு கொடுத்தேன். அதான் நான் ட்ரக்கை சேவ் பண்ண போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேக்கப் கிட்ட தான் அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போனேன். ஜேக்கப் தான் அந்த பிளேஸில் கொண்டு அந்த சப்மிட் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி சுகா சொல்கிறது கேட்டு எல்லாருமே ஜேக்கப்பை நோட் பண்ணால், இப்போ என்ன எல்லோரும் என்ன மறைச்சிட்ருக்கீங்க, என்கிட்ட டேட்டா கொடுத்தீங்க, நான் அந்த பேப்பர்ஸை சப்மிட் பண்ணலான்னு தான் திங்க் பண்ணேன், பட் நான் அந்த பிளேஸ்க்கு போகலை, நான் உன்கிட்ட தானே அந்த பேப்பர்ஸ்லாம் கொடுத்தேன், நீ எப்போ சப்மிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வயனை பார்த்துட்டு இருந்தனா வயன்டா அது ஜேக்கப், நீ என்கிட்ட தான் அந்த ஃபைலை சுகாகிட்டேருந்து வாங்கி கொடுத்த, அப்போவே நீ கொண்டு போய் சப்மிட் பண்ண சொன்ன, ஆனால் பட் நான் கொஞ்சம் மறந்து ஃபைல் பேப்பரை ஹவுஸுக்கு எடுத்து போயிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மார்னிங்கே எழுந்ததோடையே அந்த டெண்டர் பேப்பர்ஸை கொண்டு போய் சப்மிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒயன் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஆரம்ப டென்ஷன் ஆகி, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டல, எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த மாதிரி கம்பெனி பேப்பர்ஸ் ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எதுவுமே ஹவுஸுக்கு போகக்கூடாதுங்கிறது ரூலுங்கிறது உனக்கு என்ன மறந்துடுச்சா, கம்பெனி ஒர்க் கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், ஹவுஸுக்கு எதுவும் போகக்கூடாது, மாஃபியா ஒர்க் மாஃபியா பிளேஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணுங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல, பின்ன எதுக்கு கம்பெனியில் இருக்கிற ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீ ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு போன அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டுனா ஜேக்கப் டென்ஷன் ஆகி, இப்போ எதுக்காக என்னோடய ஒய்ஃபை இந்த மாதிரி திட்டிகிட்ருக்கீங்க, ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு போனதுனால உடனே நாங்கள் தான் அந்த பேப்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம எனிமிக்கிட்ட கொடுத்துட்டோன்னுக்கிறீங்களா, ஏன் உங்களோட ஜின்னு கூட இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கலாம், எல்லா பேப்பர்ஸையும் நீங்கள் தானே ரெடி பண்ணீங்க, நீங்கள் ரெடி பண்ண சொல்லி அந்த ஸ்கோர் அமௌண்ட்டை நீங்கள் எனிமிஸ் கிட்ட கொடுத்துருந்தா நீங்கள் கொடுத்துருக்கலாம், இல்லை எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு டைமுக்கு 3 டைமுக்கு மேலே செக் பண்ணி சீல் வச்சு சைன் பண்ணுற ஷுகா ஹயாங்கா கூட இருக்கலாம், அவர் கூட அதை செஞ்சுருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இப்படி சொல்ல நம்ம ஷுகா டென்ஷன் ஆகி ஜேகப்பையே ஸ்லாப் பண்ணிடுவார். நீ என்ன மாதிரி என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, ஏதோ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்குன்னா அதுக்கு நான்டா ரீசனுக்குறியா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் இந்த மாதிரி பேசுனா என்ன திமிருந்தா நீங்கள் என்ன அடிப்பீங்க, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், என் ஒய்ஃபை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தானே நான் எல்லார் மேலேயும் ஃபால்ட்டு இருக்குங்கிற மாதிரி சொன்னேன், இதில் நான் என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல, அப்போ உங்களால் தான் இந்த ஸ்கோர் அமௌண்ட்டு வெளியே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு, ஆமாம் எனக்கு ஒரு வேலையே இல்லைல்ல, நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கிற அந்த மொத்த ஒர்க்கையும் நான் தான் டேமேஜ் பண்ணிகிட்ருக்கேன், நெக்ஸ்ட் டைமில் எனக்கு ஒர்க்கை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ இந்த மாதிரி தான் எனக்கு நிறைய நேம்லாம் கிடைக்கும், ஏன் கம்பெனி ப்ராஜெக்ட் பேப்பர்ஸை நானே 100% வர கொடுத்துட்டு நினைக்கிறியா, எதுக்கு கொடுத்தேன்னு நினைக்கிற, நிறைய அவங்ககிட்ட மணி வாங்கிட்டேனோ, என்கிட்ட அது இல்லாத அளவுக்கு அவங்ககிட்ட நிறைய மணி எனக்கு கிடச்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்திலையும் எமோஷ்னல்லையும் தன்னை இந்த மாதிரி பேசிட்டானுங்கிற மாதிரி சுகா டென்ஷனில் அப்படியே இந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே போனேன். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நீ என்ன மாதிரிடா பேசிகிட்டு இருக்க,
நான் தானே உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணேன், நீ ஏன் கிட்ட ஏதாவது பேச வேண்டியதுன்னு எதுக்காக சுகா இந்த மாதிரி பேசுகிற? சுகா இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு என்ன திங்க் பண்ணுறியா? நான் இந்த மாதிரிலாம் நீ பேசுவேன் நினச்சி கூட பார்க்கல ஜேகோப். யார் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணங்கிற மாதிரி கேட்டால் நீ என்ன மாதிரி வேறு பேசிகிட்டு இருக்கியா? ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு உன்னோட ஒய்ஃப் ஏன் அவள் ரூலை ஃபாலோ பண்ணலங்கிறத நீ அவட்ட தான் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எங்கே எல்லாரும் எதிர்த்து பேசுகிறல்ல? மவுத்தில் அதிகமாக வேர்ட்ஸ் வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் நம்ம ஆரம்பம் அங்கேருந்து போனால் ஜின்னு இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆரம்பம் கோவப்படாத தேவையில்லாமல் என்ன வச்சு ஃபைட் பண்ணிக்காதீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜின் இந்த மாதிரி ஆரம்பம் ஃபாலோ பண்ணப்படி பண்ணால் ஜேகப் அப்படியே நம்ம வயனை பட்டப்படிந்தா நீ எதுக்காக ஜேகப் இந்த மாதிரிலாம் பேசுகிற? அவங்கக்கிட்ட நீ சாரி கேட்கணும். நான் என்னத்துக்கு சாரி கேட்கணும்? ஃபால்ட் எல்லார் மேலேயும் தான் இருக்கும். யார் மேலே இருக்குனுங்கிறத முதல்ல எல்லோரும் தெரிஞ்சு பேசணும். சும்மா கிடைக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையுமே ஃபால்ட்டாக வச்சு பேசினா நான் அப்படி தான் பண்ண முடியும். என் மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப்பும் கோவமாக அங்கேருந்து வேகமாக ரூம் விட்டு வெளியே பண்ணால் இந்த மூமெண்ட்டை எல்லாட்டையுமே சீட்டில் உட்காந்தபடியே நம்ம ஜோங்குக் அப்போ கூட ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கல. ரோபோ மாதிரியே அப்படி ஒரு ரோபோ எப்படி அமைதியாக நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். அதேமாரி கேஷுவலாக பாட்டபடி ஒயனை நோட் பண்ணால் இங்கே பாரு ஜோங்குக், இங்கே எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் பண்ணது தப்பு தான். நீ ரூல் போட்ட கம்பெனி ஒர்க்ஸ் எப்போதுமே கம்பெனியில் மட்டும்தான் இருக்கணும். மாஃபியா ஒர்க் எப்போதுமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் இருக்கணும். ஹவுஸில் எப்போதுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி நீ சொல்லியிருக்க. இங்கேருந்து நான் ப்ராஜெக்ட் பேப்பரை எடுத்துகிட்டு போனது தப்பு தான். ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நான் பேப்பரை மறந்து ஹவுஸை கெட்டு போயிட்டேன். பட் நான் யாருக்கிட்டையுமே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல. நான் ஸ்கோரை மண்டலம் யாருக்கிட்டையும் சொல்லலை. ப்ளீஸ் என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒயன் பேசிவிட்டு கொஞ்சம் க்ரை பண்ண பொசிஷன்லேயே என்னாலே எல்லோரும் ஃபைட் பண்ணிட்டாங்கல்ல. நான் பண்ண ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ பெரிய ஃபைட் ஆகும் நான் திங்க் பண்ணல. சாரி ஜோங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வைன வேண்ட ரூமை விட்டு வெளியே போவாங்களா இந்த மாதிரி போனால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆயிடுச்சு. மீன் 2 பேருமே தான் ஹாலில் உட்காந்துருந்து மிம்மம் கிட்ட பேசினபடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டபடியே இருந்தால் பாய்ஸஸ் அப்படியே என்ட்ராகிறாங்க. தனியாக என்ட்ராகிறாங்க. மடலில் சுகா கோவமாக நேராக வர சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜ் ஃபேஸ் டோனிங்லேயே அவ்வளோ கோவம் இருக்கிறத பாட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு செம ஆங்க்ரி டோனிங்லேயே நம்ம சுகர் நேராக ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு ஜிமினாவுக்கு ஷாக் ஆகுது. என்னாச்சு இன்றைக்கி நம்ம சுகர் நம்மக்கிட்ட 2 வேர்ட்ஸ் கூட பேசலை. கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஒரு மாதிரி டவுட் ஆகி ஜிமினா அப்படியே நேராயிலேருந்து சுகாவை ஃபாலோ பண்ணபடி ரூமுக்கு போனால் சுகா போன அடுத்த செகண்டு ஆரம்பம் ஜின்னு என்றாகிறாங்க. ஆரம் கடுப்புலே போனால் டே ஏன்டா அவ்வளோ கோவப்படுற? ஆரம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளானுங்கிற மாரி ஜின்னு அந்த ஃபைட்டை பிரேக் பண்ணதுக்காக ஆரம் கிட்ட கெஞ்சிக்கிட்டே வராரு. கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் நான் பேசுகிறத கேளுங்கிற மாரி ஜின்னு இந்த மாதிரி ஆரம்பம் ஃபாலோ பண்ணபடியே போனால் ஆரம் கண்டு காட்ட மாதிரி நேரம் அவரோட ரூமுக்கு போவாரா இந்த மாதிரி போனால் இவங்க 2 பர்சன்ஸும் இவங்க 3 பர்சன்ஸும் இந்த மாதிரி போனால் லாஸ்ட்டில் ஜேகப்பும் வாங்கின வராங்க. ஜேகப்புமே ஒரு மாதிரி கோவத்துலேயும் அப்செட்லேயும் டென்ஷன்லேயும் உள்ளேன்றான்னா நம்ம வயனோட ஃபேஸ் அவ்வளோ சேட் ஆக்குது. அவங்க நிறைய க்ரை பண்ணியிருப்பாங்க பொழுக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஃபேஸ்லாம் ரொம்ப சேடாக ரொம்ப ஒரு மாதிரி டல்லான பொசிஷன்லேயே ஜேகப்பை ஃபாலோ பண்ணபடி வந்துட்டுருக்க மூமெண்ட்டை மிம்மாம் 2 பேருமே நோட் பண்ணிகிட்ருக்காங்க. டேக்கு ஷாக் ஆகுது. என்னாச்சு? ஹயாங்ஸ் எப்போதுமே ஹவுஸ்குள்ளே என்ட்ராக சொல்ல ஒன்றா தானே வருவாங்க. இன்றைக்கி என்ன எல்லாரோட ஃபேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்லேயே இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா டேக்கே இந்த டவுட் வர சொல்ல மாமுக்கு வராமல் இருக்குமா? மீமாமுக்கும் ஹெவி டவுட் ஆகுது. ஏன்னா ஹவுஸுக்குள்ளேன்னு என்ட்ராக சொல்ல பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ஒன்றா ஒரே டைட்டில் என்ட்ராகுவாங்க. ஆனால் பட் எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சு வரடா ஃபர்ஸ்ட் டைம் மிம்மாம் நோட் பண்ணுறாங்க. ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது. 8 இயர்ஸில் என்னோடய சன்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக நான் பிரிஞ்சு பார்த்ததே கிடையாது. என்னவா இருக்கும்? இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி மிம்மா அப்படியே எழுந்து மார்க்குக்கு கால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கால் பண்ணோம். அந்த கால் அப்படியே பிக் பண்ணுறாரு மார்க். இந்த மாதிரி பிக் பண்ணால் கம்பெனியில் எதுவும் ப்ராப்ளமா, இல்லை மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது எனிமீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்களான்னுங்கிற மாதிரி பாய்ஸஸோட ஃபேஸ் கட்டும் சரி அவங்களோட பிஹேவியரும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி மேம் இந்த மாதிரி கேட்டால் அது எனக்கு சரியாக தெரியல மேம். ஆனால் பட் நாங்கள் ட்ரெண்ட் எடுக்க போன பிளேஸில் இந்த மாதிரி நாங்கள் ஸ்கோர் பண்ண அமௌண்ட்
மிஸ் ஆயிருச்சு. அந்த ஸ்கோர் அமௌண்ட்டை நம்மளோட எனிமி டீமில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சு நம்மளை விட ₹1 கம்மியாக 2 பிளேஸில் சப்மிட் பண்ணிட்டாங்க. கேட்டு உங்களோட ஸ்கோர் அமௌண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா? ஆமாம். அப்போ டெண்டர் யாருக்கு கிடச்சிச்சு? அது பாஸ் தான் 1க்கு 2 காப்பி எடுத்து வச்சுருந்தாரு. ஜான் குரூப் ஆஃப் கம்பெனியில் டெண்டர் போட்டிருந்தாரு. பிறகு யாருக்குமே தெரியாமல் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு அவரோட கம்பெனி மூலயமா இன்னொரு பேப்பருமே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் மூலியமாக தான் நமக்கு டெண்டர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது எனக்கு சரியாக தெரியல மேம். எங்கள் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. பட் நான் கான்ட்ராக்ட் கொடுக்குற பிளேஸில் தான் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி சைன் வாங்கி சீல் வாங்கிட்டு இருக்கேன்.